வெல்கம் டு நிம்மிஸ் உலகம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கையால் செய்கிற ஒரு பழைய டிஷர்ட்டில் செய்கிற செலவே இல்லாத மாப்பு. இப்போ நான் சிம்பிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சாம்பிளுக்கு. இதை மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு கம்பில் சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன். இது மேலேயே இப்போ நான் சுற்ற போகிறேன். அதாவது ஒரு பழைய டிஷர்ட்டில் நமக்கு தேவையான நீளத்துக்கு ஒரு சதுரமாக துணியை கட் பண்ணி வச்சுக்கணும். அதை நல்லா கீழேருந்து இப்படி நம்ம கட் பண்ணுற பாருங்கள், இதே மாதிரி கட் பண்ணணும். மேலே கொஞ்சம் இடம் விட்டுட்டு கீழே வந்து 2 இன்ச்சுக்கு நீளமாக கட் பண்ணி விடணும். இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா நமக்கு வந்து கடையில் வாங்கினோம்னா மாப்பு எப்படி இருக்கும்னா வெயிட்டாக இருக்கும். நம்ம கையெல்லாம் சில நேரத்துக்கு தூக்குனா கை வலி இருக்கும். இது நம்ம சின்னதாக நமக்கு தேவைக்கு செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறத நல்லா சுற்றணும். நல்லா டைட்டாக மேலே வந்து நல்லா டைட்டாக சுற்றும் போது கீழே திருகும். நல்லா இழுத்து விட்டு நம்ம திரும்ப அதிலே சுற்றி ஒரு நூலை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சுற்றவும் நூல் எடுத்து நம்ம கட்டிடணும். 2-3 சுற்றினா போதும். நூல் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டிட்டோம்னா 2 தடவை கட்டினா தான் நல்லாயிருக்கும், டைட்டு கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு தடவை கட்டியாச்சு. அடுத்து இன்னும் மேலே துணியை வச்சு நமக்கு எவ்வளோ வெயிட்டு தேவை, நம்ம கையை எவ்வளோ தூக்க முடியும் வச்சு அதை பார்த்து திரும்ப வச்சு கட்டணும். நல்லா இழுத்து விட்டு டைட்டாக கட்டணும். இது வந்து நமக்கு செலவு கிடையாது, நம்மளே செஞ்ச திருப்தி கிடைக்கும் நமக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதை நல்லா டைட்டாக நல்லா கட்டிட்டோம்னா இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். அது எப்படி ஒரு சின்ன வீட்டில் காஃபியோ இதோ கொட்டிட்டு டக்குன்னு நம்ம துடைக்கணும், அந்த மாதிரி ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா இது நல்லா இழுத்து விட்டுட்டு ஒன்று போல் கட் பண்ணி விடணும். நம்ம மேலங்கீழே ஏற்ற இறக்கமாக இருக்கும்ல, அதை நல்லா ஒன்று போல் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ வந்து காஃபி கொட்டியிருக்கும், துடைக்கிறது பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிளாக சின்னதாக சாப்பிட்ட இடத்த துடைக்க வைக்க வச்சுக்கலாம். வேறு ஒரு புது வீடியோவில் அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.